அவருக்கு நீங்கள் ஸ்பாட்டில் ஒரு பாய் கொடுத்தீங்கன்னா அப்படியே படுத்துட்டு ஜாலியாக அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கிறீங்க கையை வச்சு இப்படி பார்ப்போம். சார் ஏன் இன்டர்வியூவில் மட்டும் 1 லைனில் ஆன்சர் பண்ணுறாரு? வாழ்க்கையில் அதிகமாக அடிப்பட்டவங்க, வாழ்க்கையில் நிறைய அனுபவப்பட்டவங்க அதிகமாக பேச மாட்டாங்க. நம்ம வேணால் தக்க லைஃப் பண்ணலாங்க, அவ்வளோ வச்சு என்னன்னாலும் பண்ணலாம், நீங்கள் கேலக்ஸி ஸ்டார் எதுன்னு சொல்லலாம். அவர் பட்ட கஷ்டத்தில் ஒரு 10% நீங்களும் நானும் பட்டிருக்க மாட்டோம். பீப்புள்ஸ் அதை புரிஞ்சுக்கணும். அவரோட நீ உங்களோட எல்லை என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அவருடைய எனக்கு இது போதும் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் லைஃபு. அவர் சார் வந்து நான் வந்து ஒரு சிவகார்த்திகேயன் சார் மாதிரியோ இல்லை நான் வந்து ஒரு இவங்கள மாதிரியோ அடுத்தடுத்து பெருசாக அவங்க ஒவ்வொருத்தர் தான் சிவா சாருக்கு அப்படி ஒரு தாட் இருக்கலாம் இவங்க. ஆனால் இவர் நான் அனலைஸ் பண்ண வரையும் ஒரு நான் அவர்கிட்ட ஒரு ஆர்டிஸ்டாகவும் ஒரு ஹியூமன் பீயிங் அனலைஸ் பண்ண வரையும் அவர் எனக்கு இருக்கிறது போதும்னு நினைக்கிறார். எனக்கு எனக்கு இந்த ஸ்டேஜ் போதும், எனக்கு இது கொடுக்குறாங்களே இது அவர் வந்து அவர் திருப்திப்படுத்திக்கிறார். அவளை போதும், எனக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கணும், அவ்வளோதான். நான் அதுக்கு என்ன சர்வை பண்ணணும். இப்போ நீங்கள் விமல் சார் வந்து ஒரு 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 சினிமாவுள்ள மேலே உள்ள பேஷனில் தான் ஒரு படம் எடுக்கிறாரு, சினிமாவில் உள்ள பேஷனில் தான் லாஸ் ஆகுறாரு, சினிமாவில் பேஷனில் தான் நடிக்கிறாரு. இவ்வளோ தூரம் ட்ரோல் பண்ணி இது பண்ணி அவர் ஒரு பாயிண்டில் சொல்கிறேன். இப்போ முன்னாடி நீங்கள் கேலக்ஸி ஸ்டார்னு சொன்னீங்க, அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், ஐயா இவ்வளோ அதெல்லாம் உடுப்பா வேறு ஏதாவது அது பாருப்பான்னு. இப்போ நான் வந்து வில்லேஜ் ஸ்டார் விமல்னு சொல்லி நான் பட்டம் கொடுக்குறாங்க. அவரோட பட்டம் அவர் உழைச்ச உழைப்புக்காக அவருக்கு விமல் சொன்னால் தெரியுது பாருங்கள், இதுதான் அவருக்கு கிடைச்ச பட்டம். அவர் ஆக்சுவலி வந்துங்க ரொம்ப போட்டு யாரையும் தொல்லெல்லாம் பண்ண மாட்டார். அவருக்கு நீங்கள் ஸ்பாட்டில் ஒரு பாய் கொடுத்தீங்கன்னா அப்படியே படுத்துட்டு ஜாலியாக அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கிறீங்க கையை வச்சு இப்படி பார்ப்போம். அது மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் தமிழ் சினிமாவுக்கு இருக்கிறது கொடுத்து வைக்கணுங்க. மகாசேனாக்கு அப்புறம் அவரோட வாழ்க்கை என்னோடய வாழ்க்கை எல்லா வாழ்க்கையும் மாறும் நான் நம்புகிறேங்க.